எல்லோருக்கும் வணக்கம். நான் அகத்தியர் ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ எதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திருமண சம்பந்தமானதை பார்க்குறோம். திருமணத்துக்கு ஜாதகத்தை, ஆண் பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, ரெண்டு பேர்த்துக்கும் திசைக்குள்ளே என்ன புத்தி நடக்குது, இதை கொஞ்சம் கவனமாக பார்க்க சொல்லி, ராகு புத்தி, கேது புத்தி, சனி புத்தி, ராகு தசை, கேது தசை, சனி தசை இந்த மாதிரி நடந்தால் அந்த திருமண காலங்களை ஒன்று தள்ளி வச்சுருங்க. அல்லது அதுக்கு உண்டான பரிகாரங்களை, கடுமையான பரிகாரங்களை செய்யுங்க. செஞ்சுட்டு திருமணம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டா அந்த ராகு தசையானது குடும்பத்தில் குடும்பம் ஆனதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யும். பிரச்சனையை உண்டு பண்ணி குடும்பத்தை பிரித்து விட்டுரும். அதேமாதிரி கேது தசையாக இருந்தாலும் சரி, கேது தசை குடும்பத்தை பிரித்து டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுவார். சனி பகவான் தசை நடத்தியிருந்தால் ரொம்ப சிரமத்துக்கு உண்டாக்கி அவங்கள ரொம்ப நோக்கடிச்சிடுவார். அதனால் நீங்கள் ஜாதகத்தை திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜாதகத்தையும் பார்த்து, ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது, நல்ல நிலையில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் திருமண முடிவு செய்யலாம். அதாவது பொருத்தம் பார்க்குறது முக்கியம்தான், அதை விட முக்கியம் ஜாதகத்தையும் பார்க்கணும். பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம திருமணம் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே சிக்கல்கள், சிரமங்கள் அதை அவங்க அனுப்பிப்பாங்க. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து, பொருத்தம் இருக்குது அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேர் ஜாதகத்தை, முழு ஜாதகத்தை வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சு, நல்ல தசைகள் சுக்கிர புத்தி, புதன் புத்தி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா திருமணம் நல்லா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி 9 குடையன் தசை, 9 குடையன் புத்தி நடந்தாலும் தாராளமாக செய்யலாம். இவங்களுடைய 3 பேர் தசை புத்தி நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து நடத்துங்க. அதை பார்த்து கவனமாக பார்த்து கேட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.